கோகோ கிட்ஸ் டூல். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை என்னன்னா, ஒரு சக்தி வாய்ந்த புலியும் ஒரு கோழையான கோக்கு. ஜுல்முல்லுங்கிற காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான புலி இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ள இருக்கிற குளத்துக்குள்ள கொஞ்சம் கொக்குங்க வாழ்ந்து வந்தது. புலி எப்பெல்லாம் அந்த குளத்துக்குள்ள தண்ணி குடிக்க வருமோ, அங்க சுத்திட்டு இருக்கிற அந்த சின்ன கொக்குகளை ஏதாவது ஒண்ண பிடிச்சு சாப்பிட்டுரும். ஒரு நாள் எல்லா கொக்கும் சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க. நண்பர்களே, இந்த புலினால நமக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அது இங்க வந்து வேட்டையாடுறதுனால நம்ம குழந்தைங்க எல்லாம் பயந்து போயிருக்குங்க. ஆமா, அது எப்பெல்லாம் இந்த குளத்துக்குள்ள தண்ணி குடிக்க வருதோ அதை நாம டிஸ்டர்ப் பண்றதே கிடையாது. அப்படி இருக்கும்போது அது எதுக்கு நம்மள டிஸ்டர்ப் பண்ணணும்? ஆமா, அது இருக்கிற இடத்துக்கு போய் நாம அதை எதுவுமே தொந்தரவு பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது அதையே நம்ம இடத்துக்கு வந்து நமக்கு பிரச்சனையை கொடுக்கணும். நண்பர்களே, நாம இப்படி மீட்டிங் வச்சு பேசுறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. நாம எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். ஆனா நாம அது மாதிரி சக்திசாலி கிடையாதே. அதை எதிர்த்து நாம என்ன பண்ண முடியும்? நம்மள நாமளே கோழையா சக்தி இல்லைன்னு நினைச்சுக்க கூடாது. உடலால வலிமை பெற்றவன் ஏதாவது ஒரு விஷயத்துல கோழையா இருப்பான். அந்த புலிக்கு இருக்கிற பலவீனம் என்னன்னு தெரியுமா? அது வேட்டையாடுற மிருகங்களை அது அப்பவே சாப்பிடுறது கிடையாது. அது வேட்டையாடுற மிருகங்களை மரத்துக்கு மேல ஒளிச்சு வச்சிரும். அதுக்கு அப்புறமா தான் அது வந்து மெதுவா சாப்பிடும். ஏன்னா மற்ற மிருகங்கள்னால மரத்து மேல ஏற முடியாது. அதுக்காக நம்மளால பறந்து அந்த மரத்துக்கு போற அளவுக்கு நம்ம கிட்ட சக்தி இருக்கு. நாம அந்த புலி மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது வேட்டையாடுற பொருட்களை மரத்து மேல கொண்டு வந்து வைக்கும் போது அது வேட்டையாடுறத நாம கீழே தள்ளி விடணும். அது வேட்டையாடினத மத்த மிருகங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிரும். புலி எப்ப வந்து அதை சாப்பிடறதுக்கு வருதோ அப்ப அதுக்கு சாப்பிடறதுக்கு கிடைக்காது. இது எல்லாத்துக்கும் சம்மதம் சொன்ன மத்த கொக்குங்க மத்த மிருகங்கள் கிட்ட போய் இதுங்க பேசிச்சுங்க. அதாவது, நாங்க எப்பெல்லாம் சத்தம் போடுறோமோ அப்ப புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான சாப்பாடு ரெடியா இருக்குன்னு. உடனே நீங்க வந்துருங்க. அதுக்கப்புறமா புலி எப்பெல்லாம் வேட்டையாடி தனக்கான உணவை மரத்துக்கு மேல ஒளிச்சு வைக்குதோ எல்லா கொக்குகளும் சேர்ந்து சத்தம் போட ஆரம்பிக்குங்க. அங்க இருக்கிற சின்ன சின்ன மத்த மிருகங்கள்லாம் அங்க வருவாங்க. அதுக்கப்புறம் புலியோட உணவை மேல இருந்து இதுங்க தள்ளி விடுங்க. மத்த மிருகங்கள்லாம் இத சாப்பிட்டு பார்ட்டி பண்ணுவாங்க. புலி அந்த இடத்துக்கு வந்து தன்னோட உணவை தேடும் போது அதோட உணவு அங்க இல்லைன்னு தெரிஞ்சு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அட, எனக்கான உணவு எப்படி மேல இருந்து கீழே விழுந்தது? ஒருவேளை நான் சரியா வைக்கலன்னு நினைக்கிறேன். இனிமே நான் என்னுடைய உணவை இன்னும் ஒசரத்துல வைக்கிறேன். அப்புறம் அடுத்த நாள் புலி வேட்டையாடி தன்னோட உணவை கொண்டு வந்து மேல வச்சுது. அதுவும் அந்த மரத்தோட ரொம்ப ஒசரமான இடத்துல வச்சுது. அது அங்கிருந்து போன உடனே மறுபடியும் அந்த கொக்குங்க கத்த ஆரம்பிச்சுதுங்க. கொக்குங்க உணவை தள்ளிவிட மத்த சின்ன சின்ன மிருகங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுதுங்க. புலி மறுபடியும் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தன்னோட உணவு காணாம போனதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அட, என்னுடைய உணவை எவ்வளவு கவனமா வச்சேன், அது எப்படி கீழே விழுந்தது? அடடா, நாளா நான் எதுவுமே சாப்பிடல. அப்போ இன்னைக்கு கூட குளத்துல தண்ணிய குடிச்சு இன்னைக்கு ராத்திரி கூட ஓட்டணும் போல இருக்கு. அதுக்கப்புறம் அது ரொம்ப மெதுவா ரொம்ப பசியோட ரொம்ப தாகத்தோட குளத்துக்கு வந்துச்சு. இன்னைக்கு என்னால அந்த கொக்கையோ அந்த கொக்கு குழந்தைங்களையோ பார்க்க முடியலையே. அட, இன்னைக்கு பசியால நான் செத்துருவேன் போல இருக்கு. இன்னைக்கு அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். நாம பழி வாங்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. 4 நாள்ல அவனுக்குள்ள இருந்த சக்தி எல்லாமே போயிடுச்சு. இதே வேலை இன்னும் 4 நாள் இப்படியே தொடர்ந்துச்சுன்னா புலிக்குள்ள இந்த அளவுக்கு கூட சக்தி இருக்காது. அதால 4 அடி கூட எடுத்து வைக்க முடியாம போயிடும். வேட்டையாடுறதுங்கிறது முடியாத விஷயமா போயிடும். மத்த சின்ன சின்ன மிருகங்கள் தன்னோட உணவை சாப்பிடறத பார்த்து புலி யோசிச்சுது, ஒருவேளை இந்த மிருகங்கள் எல்லாம் மரத்து மேல ஏறுதோ என்னமோ. ஆனா இதுங்களால முடியாதே. அப்புறம் எப்படி என்னுடைய உணவு இதுங்களுக்கு போய் சேருது? நில்லு, நீ ஓட அப்புறம் உன்னை விடவே மாட்டேன். நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நீ எனக்கு ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லி ஆகணும். நான் வேட்டையாடி கொண்டு வர்றத நீயும் உன் குடும்பமும் எப்படி சாப்பிடுறீங்க? நீங்க எப்பெல்லாம் உங்க உணவை மறைச்சு வைக்கிறீங்களோ கொக்குங்க வந்து அதை எங்களுக்கு தள்ளி விட்டுடும். இத கேட்டதும் புலிக்கு பயங்கர கோவம் வருது. நேர குளத்துக்கிட்ட போய் பயங்கரமா சீர ஆரம்பிச்சது. கொக்குங்களை பார்த்து கத்த ஆரம்பிச்சது. ஏ கொக்குங்களா, நீங்க எல்லாரும் தான் என்னுடைய உணவை மரத்துல இருந்து கீழே தள்ளி விடுறீங்களா?
மறுபடியும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா என்னை விட மோசமானவனை நீங்க யாரும் பார்க்க முடியாது. தைரியம் இருந்தா முன்னாடி வாங்க. இது இப்படி சொல்லிட்டு போனதை கேட்டு கொக்குங்க கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. மறுபடியும் இந்த வேலையை அதுங்க செஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. அதை நிறுத்தவே இல்ல. ஆனா 15 நாளுக்கு அப்புறமா புலி பசி தாங்க முடியாம பசியால சாகுற நிலைமைக்கு போயிடுது. அதனால அது போய் நேரா சிங்கத்தை பார்த்து விஷயத்த சொல்லுது. ராஜா சிங்கமும் கொக்குகளை அங்க கூப்பிடுறாரு. மகாராஜா, நான் எப்பெல்லாம் வேட்டையாடி உணவை மரத்துல கொண்டு வந்து மறைச்சு வைக்கிறேனோ இந்த கொக்குங்கெல்லாம் வந்து என்னுடைய உணவை கீழே தள்ளிடுதுங்க. அங்க இருக்கிற சின்ன சின்ன மிருகங்கள்லாம் என்னுடைய உணவை சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் பட்டினியா இருக்க வேண்டியதாயிடுது. கடந்த 15 நாளா நான் வெறும் தண்ணியை குடிச்சுக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன கொக்கு நண்பர்களே, இப்படி செய்யறது நியாயமா? அடுத்தவங்களோட உணவை பறிக்கிறது நியாயமா? நீங்க அவர்கிட்டயே கேளுங்க. அவர் செய்யறது மட்டும் நியாயமா? குளத்துக்கு பக்கத்துல விளையாடுற எங்க குழந்தைங்கள இவர் மட்டும் எங்க கிட்ட இருந்து பறிக்கலாமா? எனக்கு கொஞ்சமும் புரியல. இவர் காட்டுக்குள்ள வேட்டையாடுறது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு குளத்துக்கு தண்ணி குடிக்க வராரு. அப்ப நாங்க அவர் எதுவுமே சொல்றது இல்ல. ஏன்னா அந்த குளம் எல்லாருக்குமே சொந்தமானது. ஆனா அங்க விளையாடிட்டு இருக்கிற எங்க குழந்தைங்க எல்லாத்தையுமே இவர் வேட்டையாடி சாப்பிடுறாரு. அது எதுக்காக சொல்லுங்க? வேட்டையாடுறது எங்களுடைய பழக்கம். அப்படின்னா இனிமே பசி பட்டியோட இருக்கிறத வழக்கமா வச்சுக்கோ. இந்த செயலை நாங்க நிறுத்தவே மாட்டோம். நீ வேட்டையாடுறத உன்னால எப்பவும் சாப்பிடவே முடியாது. மிஸ்டர் புலி, நீ செய்யறது கொஞ்சம் கூட நியாயமா கிடையாது. அதுவும் மகாராஜா தர்பார்ல வந்து பிரச்சனை பண்றியா? ஆமா, நீ செய்யறது மகாராஜாவை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இப்ப புரியுது. பசியால இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். சேனாபதி அவர்களே, இதுக்கான சமாதானத்தை நாம தான் பண்ணி வைக்கணும். மகாராஜா, இந்த பிரச்சனையை நம்மளால எப்ப தீர்க்க முடியும்னா முதல்ல புலிக்கும் கொக்குக்கும் நடுவுல நல்ல நட்பு உருவாகணும். என்னதான் புலி சக்திசாலியா இருந்தாலும் கொக்குங்க கிட்ட இவரால ஜெயிக்கவே முடியாது. இத சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்கு. அது என்ன? அது என்னன்னு சொல்லு. மத்த கொக்குங்கெல்லாம் சேர்ந்து நீ வேட்டையாடுற உணவை எப்பவுமே சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. இங்க பாரு புலி, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கோ. நீ கொக்குங்க கூட நட்பு வச்சுக்கோ. நீ என்னதான் பலசாலியா இருந்தாலும் ஆனா இந்த சிச்சுவேஷன்ல கொக்குங்களுக்கு முன்னாடி உன்னுடைய பலம் கம்மியா தான் இருக்கு. எப்ப நம்மளுடைய பலம் குறைஞ்சு போதோ அப்ப நாம சரண்டர் ஆகணும். சொல்லுங்க சேனாபதியாரே, என்ன பண்ணலாம்? நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க மகாராஜா. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் நல்ல நட்பா இருங்க. எப்போ உங்களுடைய நட்பு உண்மையானதா இருக்கோ அப்ப புலி என்ன பண்ணணும்னா கொக்குங்களுக்கு பிடிச்ச புழு பூச்சிகளை வச்சு பார்ட்டி கொடு. அப்புறம் கொக்குவே, நீ புலிக்கு பிடிச்ச மாதிரி மீட்ட பார்ட்டி கொடு. இப்ப சொல்லுங்க, இதுக்கு ஒத்துக்கிறீங்களா? சோ டன். முதல்ல புலி கொக்குங்களுக்கு பார்ட்டி கொடுக்கணும். இத ஒத்துக்கிட்ட புலி கொக்குகளை தன்னோட குகைக்கு கூப்பிடுது. அதுங்களுக்கு பிடிச்ச பூச்சி புழுக்களை கொடுத்து பார்ட்டி கொடுத்தது. ஆனா இத்தனை நாள் பசியோட இருந்ததுனால புலி ரொம்ப கோவத்துல இருந்தது. கொக்குங்களை பழி வாங்கறதுக்காக ஒரு பெரிய தொட்டியில நிறைய தண்ணிய நிறைச்சு அதுல பூச்சி புழுகளை போட்டு பார்ட்டி கொடுத்தது. அந்த பெரிய பாத்திரத்துக்குள்ள கொக்குகளோட மூக்கு போகவே இல்ல. அதுங்கனால அதோட மூக்க உள்ள விட முடியாதனால கொக்குகளால சாப்பிடவே முடியல. எல்லா கொக்குகளுக்கும் பூச்சி புழுக்கள் முன்னாடி இருந்தும் அதுங்கனால சாப்பிட முடியல. அப்பதான் புரிஞ்சது அந்த புலி இதுங்கள ஏமாத்த முயற்சி பண்ணுதுன்னு. அதுங்க உடனே அமைதியா அந்த குகையை விட்டு வெளியே வருதுங்க. பார்ட்டி முடிஞ்சதா? இப்ப அடுத்த பார்ட்டி நீங்க புலிக்கு கொடுக்கணும். அன்னைக்கு சாயங்காலமே கொக்குங்க எல்லாம் சேர்ந்து புலிக்கு பார்ட்டி கொடுத்ததுங்க. இத்தனை நாளா பசி பட்டினியோட இருந்த அந்த புலி ரொம்ப சந்தோஷமா பார்ட்டி கொண்டாடலான்னு போச்சு. அத பார்த்ததும் அது ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. கொக்குங்க என்ன பண்ணுச்சுங்கன்னா ஒரு குடுவையில மீட்டை வச்சு பார்ட்டி கொடுத்ததுங்க. அந்த குடுவையோட வாய் ரொம்ப சின்னதா இருந்ததுனால புலி எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதோட வாயை அதுக்குள்ள திணிக்க முடியல. அதோட நாக்கு கூட அதால உள்ள விட முடியல. அதனால அதால சாப்பிட முடியல. அந்த குடுவைய சுத்தி நாலாபுறமும்
சேரா இருந்தது. ஒருவேளை அந்த குடுவை கீழே விழுந்துருச்சுன்னா அதுல இருக்கிற மாமிசம் எல்லாமே அந்த சேத்துல விழுந்துரும். அப்புறம் அதை சாப்பிடவும் முடியாது. இத பார்த்ததும் அந்த புலி ரொம்ப கோவத்துல உரும்பிச்சு. அந்த குரலை கேட்டதும் சிங்கம், சேனாதிபதி, யானை எல்லாமே அங்க வந்ததுங்க. மகாராஜா, இங்க பாருங்க, அவங்க இந்த குடுவையில எனக்கு சாப்பாடு கொடுத்திருக்காங்க. இத நான் எப்படி சாப்பிட முடியும்? இது தப்பே கிடையாது மகாராஜா. இது டிக் ஃபார் டாக். இவன் என்ன செஞ்சானோ அதைத்தான் நாங்களும் செஞ்சோம். இவன் ஒரு பெரிய பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சு அதுல புழு பூச்சிகளை போட்டு கொடுத்தான். எங்களை சாப்பிட சொன்னான். எங்க மூக்கு அது உள்ள நுழைக்க முடியாதனால எங்களால சாப்பிட முடியல. அதனாலதான் குடுவையில நாங்க இவனுக்கு உணவை கொடுத்தோம். இவனையும் சாப்பிட்டு காட்ட சொல்லுங்க. மிஸ்டர் புலி, நான் உன்கிட்ட சொன்னேன் சரண்டர் ஆயிடுன்னு. ஆனா உன் திமிரால நீ அதை செய்யவே இல்லை. இதுக்கப்புறமும் உன்னுடைய கண்ணு திறக்கலன்னா நீ பசியோட சாபறதுக்கு காரணம் நீயாதான் இருப்ப. தப்பு நடந்துடுச்சு மகாராஜா. இவங்க என்னுடைய கண்களை திறந்துட்டாங்க. நான் இன்னைக்கு இப்பவே இந்த கொக்குங்க முன்னாடி என்னுடைய தவற ஒத்துக்கிறேன். இன்னைக்கு நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் இனிமே இந்த கொக்குங்களையோ அதனுடைய குழந்தைங்களையோ தொல்லை பண்ணவே மாட்டேன். இதத்தான் சொல்லுவாங்க குழந்தைங்களா, மோரல். எப்போ உன்கிட்ட இருக்கிற சக்தியை வச்சு திமிரு காட்டவே கூடாது. எதுக்காக சொல்றேன்னா, பெரிய பெரிய சக்திசாலிங்க கூட சில விஷயங்கள்ல கோழையா ஆயிடுவாங்க. கோழைங்களும் திடீர்னு ஒரு நாள் சக்திசாலியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு.